வெல்கம் டு சித்து சமையல். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறது, வெஜ்ஜு சீஸ் சாண்ட்விச். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். ஒன்று ஒன்றா இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். கேப்சிகம், ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அந்த கேப்சிகம், டொமேட்டோ, எத்தனை இது சாண்ட்விச் நம்ம செய்கிறோம், எத்தனை பேருக்கு செய்கிறோங்கிறத பொறுத்து அந்த திங்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனியன், கோரியாண்டர் லீவ்ஸ், கார்ன், பாயில் பண்ணி வச்சுருக்க கார்ன். இதுக்கு ஒரு ஈஸியானது சொல்கிறேன். கார்னும் ஆலுவும் பாயில் பண்ணுறது ஒரே நேரத்துலேயே ஒரு குக்கரில் வச்சு சின்ன சின்ன பவுலில் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம், அதனால் பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக எடுத்த கார்னை வந்து பாயில் பண்ணி அதை வந்து இது பண்ணியிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆலு, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், சாட் மசாலாவில் உங்களுக்கு வந்து சால்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து சால்ட்டு ஆட் பண்ண வேணாம். இதில் வந்து சால்ட் இருக்கும், அதனால் நம்ம அந்த சால்ட்டே போதும். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாட் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு அளவுலாம் ஒன்றும் கிடையாது, லைட்டாக நான் அதை இது பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தான் பெரிய பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆகுங்கிறது தான், கீழெல்லாம் சிந்தாமல் நல்லா வருங்கிறது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் ஸ்லைஸாக இருந்தால் வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இப்போது ஸ்லைஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் வந்து அந்த இதாகவே சீஸை தடவிக்கிறேன், ப்ரெட்டில் தடவிக்கிறேன். ஆனால் சீஸ் வந்து ஸ்லைஸாக வாங்கி நம்ம வச்சுக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு டைம் ஆகிடுதுங்கிறதுனால இதில் ஃப்ரீசரில் வச்சு வைக்க முடியாது, இப்போ டைம் இல்லைங்கிறதுனால நான் வந்து சீஸ் வந்து இதில் தடவிருக்கேன். தெரியுதுங்களா, ப்ரெட்டில் தடவிருக்கேன், சீஸ் தடவிருக்கேன், இந்த இதுலேயும் தடவிருக்கேன். ரொம்பவும் பசங்களுக்கு சீஸ் பிடிக்காது, ரொம்பவும் இருக்க முடியாதுல்ல, அதனால் கொஞ்சமாக தடவிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்பவும் திக்காக கொடுக்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக லேயர் கொடுத்துட்டு இதுலேயும் லைட்டாக, ஏன்னா ரொம்ப இருந்தாலும் தூக்கிட்டு நல்லா இருக்காது, வச்சுருங்க. இப்போ எக்ஸஸாக இருந்தால் கீழே விழுந்தால் பரவாயில்ல, திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு இங்கே ஹீட் பண்ண தவாவில் பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயிலோ கீயோ எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் இது பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இப்படி எக்ஸஸாக இருந்தால் அதில் ஒரு எடுத்துக்கலாம். வேணுன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில், நான் ப்ரெட் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே வச்சுருக்கேன். ஸ்கொயர் ஷேப்னால் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சில பேர் இந்த வேணாம், அந்த ஏரியாலாம் வேணான்னு சொன்னால் கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதெல்லாம் கட் பண்ணல. இந்த ஆயிலில் அதை போட்டுருங்க. போட்டு இருக்கேன், அதனால் வந்து எனக்கு ப்ரிப்பேர்டாக வந்து பிளேட் அதெல்லாம் எடுத்துக்க முடியல. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதை மார்னிங் அர்ஜென்ட்டில் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.